students, welcome to Chemistry First YouTube channel. In the video la Unit 3 P block elements 2 la interhalogen compounds இத பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். Halogens அப்படினு சொன்னாலே உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வருது group 17 elements. இதுல first element வந்து fluorine, the second one is chlorine followed by bromine, iodine, astatine, tennessine. இதுல பாத்தீங்கன்னா astatine tennessine radioactive elements. So அதனால அத பத்தி நம்ம பிரீஃபா பார்க்க மாட்டோம். So remaining elements அதாவது fluorine, chlorine, bromine, iodine இந்த halogens பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் நமக்கு interhalogen compounds அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். So inter அப்படினாலே ஒரு halogen, for example fluorine, it combines with other halogens, for example chlorine. இது ரெண்டு combine ஆகி நமக்கு ஒரு compound கொடுத்துச்சுன்னா அந்த compoundக்கு பேர் தான் interhalogen compounds. In simple words, one halogen combines with other halogens and it forms a series of compounds called interhalogen compounds. இது எப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்? இதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா it is ABN. இங்க A stands for one halogen and B stands for another halogens. ரெண்டு different halogens combination தான் இருக்கும். More than 2 halogens இருக்காது. இங்க N பாத்தீங்கன்னா it stands for number of B halogens. A எப்பவுமே ஒண்ணுதான். B ல பாத்தீங்கன்னா it varies from 1, 3, 5 or 7. இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா odd numbersல தான் இருக்கும். ஓகே, இதுல இந்த காம்பவுண்ட் A வந்து less electronegative than B. சோ இதோட நெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து B காட்டிலும் A க்கு ரொம்ப குறைவா இருக்கும். சோ இதுதான் நமக்கு ஜெனரலா interhalogen compoundsனா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இந்த ABN இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பார்க்கலாம். சோ ABN அதாவது AB, B வந்து 1 இருந்தா you have 6 compounds, 6 interhalogen compounds form பண்ண முடியும். பாருங்க ClF, Clங்கிறது A, Fங்கிறது இங்க B. அதே மாதிரி BrF. so B only 1, அதனால ஒரே ஒரு எலிமெண்ட் மாத்திரம் தான் இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் சேர்ந்து நமக்கு interhalogen compounds கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க it is AB3 type. இதுல 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, 4 காம்பவுண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா B ல 3 இருக்கு. சோ B3, அதனால F3, இதுலயும் F3, IF3, ICl3. நெக்ஸ்ட் AB5 type. So 5 type we have 2 compounds. One is IF5, BrF5. Next AB7, அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு compound IF7. So these are all some of the compounds, interhalogen compounds for the type ABN, that is 1, 3, 5, 7. இப்ப இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஆட்டம் அதாவது A, அது பாத்தீங்கன்னா it will be size ரொம்ப லார்ஜரா இருக்கும் compared to B. So B ஓட சைஸ காட்டிலும் A ஓட சைஸ் வந்து ரொம்ப லார்ஜரா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஹாலஜன் ஆட்டம்ஸ் தான் கம்பைன் ஆகும், not more than 2 halogens. அதாவது இங்க குளோரின் ஃப்ளூரின் மாத்திரம் தான், இது கூட அயோடின் கம்பைன் ஆகாது. அதனாலதான் only 2 halogens can be formed to form an interhalogen compounds, not more than 2 halogens. இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, fluorine can't act as a central metal atom being the smallest one. ஏன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதாவது ஏவா இருக்கணும்னா அதோட மெயின் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப லார்ஜரா இருக்கணும். whereas இந்த ஃப்ளூரினுக்கு அந்த கிரைட்டீரியாவை அது மீட் அவுட் பண்ணல. ஏன்னா ஃப்ளூரின் வந்து இஸ் a smallest atom. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, சென்ட்ரல் ஆட்டமா ஆக்ட் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க, இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு.
இதுல fluorine பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் B பிளேஸ்ல தான் இருக்கும், எங்கேயுமே ஏங்கிற பிளேஸ்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலரா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் another one is size. பட் இது ரெண்டும் இருந்தாலும் it helps the central atom, that is A, to attain high coordination number. So coordination number உங்களுக்கு நல்லா தெரியும், the number of atoms attached to the central metal atom. அப்ப நிறைய fluorine attach ஆயிருந்தா உங்களோட coordination number வந்து increase ஆகும். So அதுக்கு இந்த fluorine வந்து இந்த central atomக்கு help பண்ணும். So அதனாலதான் இந்த பாயிண்ட் இங்க நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். Okay, next property பாருங்க. இதுக்கு ஒரு unique property இருக்கு. This interhalogen compounds undergo auto ionization. So அதுல first example பாப்போம். First example ICl. ஐயும் சிஎல்லும் ரெண்டு ஹாலஜனும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ICl அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட கொடுத்திருக்கு. அதாவது இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்கு. இதுல நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம். இந்த ரெண்டும் ஆட்டோ அயனைசேஷன் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா you get cations and anions. இங்க ரெண்டு I இருக்கு, ரெண்டு Cl இருக்கு. இப்ப பாப்போம் அதோட ஆட்டோ அயனைசேஷன் ப்ராசஸ. ஒன்னு வந்து I பிளஸ் கேட்டயான், இன்னொன்னு பாருங்க இந்த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சு இன்னொரு ப்ராடக்ட் நம்ம ஈஸியா எழுதிடலாம். சோ இங்க ஒரு I இருக்கு, இங்க ரியாக்டன்ட்ல ரெண்டு இருக்கு, அப்ப ரிமைனிங் 1 போட்டுருங்க. இங்க பாருங்க Cl வந்து 2Cl இருக்கு, அப்ப இங்கேயும் Cl2 போட்டுருங்க. சோ இங்க ஆல்ரெடி பிளஸ் இருக்கு, இன்னொன்னு மைனஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா the entire equation is completely balanced. So this is the auto ionization of ICl. இன்னொரு ஒரு auto ionization எக்ஸாம்பிள் பாப்போம். ICl3. இது AB டைப், இது AB3 டைப். இங்க பாருங்க A வந்து IE, B வந்து Cl3. So this is the example for AB3 type. இங்கேயும் நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம். சோ இங்க ரெண்டு எடுக்கும்போது இந்த ப்ராடக்ட் பாருங்க, இதுல வந்து இங்க எது வந்து ஆனையானா இருக்கோ அதுதான் இங்க கேட்டையானா இருக்கும். இங்க பாருங்க ICl2 பிளஸ். ஓகே, ரிமைனிங் பாருங்க இங்க ரெண்டு I இருக்கு, இன்னொரு I இங்க போட்டுருங்க. இங்க Cl பாருங்க 6 இருக்கு, நம்ம ஆல்ரெடி கேட்டையான்ல 2 போட்டோம், ரிமைனிங் ஆனையான்ல நம்ம 4 போட்டுறலாம். So now the equation is completely balanced and this AB and AB3 type இது ரெண்டுமே ஆட்டோ அயனைசேஷன் ஆகி நமக்கு cations தனியா anions தனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. So this is the unique property of interhalogen compounds. Next பாருங்க, they are strong oxidizing agents. So it's a very good oxidizing agent. Next we'll see reaction with alkali. So ஒரு interhalogen compounds alkali கூட, it may be a potassium hydroxide or it may be a sodium hydroxide, எதுவா வேணாலும் இருந்தாலும் அது கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட்ட ஃபார்ம் பண்ணும் அதான் இங்க பாக்குறோம். when heated with alkalis, larger halogen எது A, it forms oxyhalogens. and smaller halogen அதாவது B டைப்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். B1, B3, B5, B7 இது எல்லாமே ஸ்மாலர் ஹாலஜன். அது என்ன ஃபார்ம் பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஹாலைட்ஸ ஃபார்ம் பண்ணும். சோ A வந்து நமக்கு ஆக்சி ஹாலஜன்ஸ ஃபார்ம் பண்ணும், B வந்து நமக்கு ஹாலைட்ஸ ஃபார்ம் பண்ணும். let us see some examples. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் BrF5. இதுல A வந்து எது Br, ரைட். B வந்து இங்க F5, அதாவது இப்ப AB5 டைப்ல இருக்கு. இப்ப இத வந்து நம்ம எது கூட ட்ரீட் பண்ண போறோம், ஆல்கலிஸ் கூட ரியாக்ட் பண்ண போறோம். ஆல்கலிஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, நான் இங்க OH மைனஸ் போட்டிருக்கேன். இப்ப லார்ஜர் ஹாலஜன் அதாவது Br வந்து என்ன ஃபார்ம் பண்ணணும், ஆக்சி ஹாலஜன்ஸ ஃபார்ம் பண்ணணும். இங்க பாருங்க BrO3 மைனஸ், இது வந்து ஆக்சி, அப்புறம் ஹாலஜன் Br, அதனால இட் இஸ் ஆக்சி ஹாலஜன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஒன் அதாவது ஃப்ளூரின், இது என்ன ஃபார்ம் பண்ணும், ஹாலைட்ஸ ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா F மைனஸ் ஃப்ளூரைடு. இப்ப F வந்து 5 இருக்கு, சோ ப்ராடக்ட்ல நீங்க 5 போட்டுருங்க. சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க OH மைனஸ் வந்து இங்க O3 இருக்கு, அப்ப நம்ம 3 NaOH நம்ம எடுத்திருப்போம், தட் இஸ் இன்டைரக்ட் மீனிங். சோ இப்ப the equation is completely balanced. சோ இது மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சோ இந்த BrO3 மைனஸ்க்கு நேம் பாத்தீங்கன்னா
bromate ion. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். It is a minus, so bromate ion. Let us see another one example. ICl. So ICl எடுத்து base கூட react பண்றோம். That is OH minus. இங்கேயும் நமக்கு I வந்து என்ன கொடுக்கணும்? Since it is a larger halogen, it should form oxyhalogens. Whereas Cl வந்து smaller halogen. இது என்ன நமக்கு கொடுக்கணும்? Halide. அதாவது Cl minus product கொடுக்கணும். So now let us see the products. இங்க பாருங்க Cl minus ஏன்னா இது smaller one. Halides கொடுத்துருச்சு. Larger halogen I வந்து oxyhalogens கொடுக்கணும். So oxyo halogen I. IO minus அல்லது O minus I. எப்படி வேணா சொல்லலாம். So this is the product for reaction with alkali. So இதோட நேம் பாத்தீங்கன்னா it is hypoiodide ion. இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்க ஒரு தடவை எழுதும் போது practice பண்ணிக்கோங்க. Fine. Now we'll see the structures of different type of interhalogen compounds using valence shell electron pair repulsion theory. இத பேஸ் பண்ணி நம்ம சில structures interhalogen compounds அதாவது AB, AB3, AB5, AB7 இந்த interhalogen compounds ஓட structure தான் பார்க்க போறோம். So உங்களுக்கு types நான் சொன்னேன் இல்லையா? So first type AX. இதோட structure பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கும். இதோட hybridization வந்து sp3. இதுல bond pair பாத்தீங்கன்னா 1 bond pair, lone pairs பாத்தீங்கன்னா 3 lone pairs இருக்கும். So இதெல்லாம் நீங்க பிரீஃபா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த VSEPR தியரியில நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. So லீனியரா இருந்த sp3 hybridization, இதுல bond pair and lone pairs இவ்ளோ இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க AX3. அதாவது AB3 டைப்பா இருந்தா it will be T shaped. அதோட ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp3D, bond pair பாத்தீங்கன்னா 3 and lone pairs பாத்தீங்கன்னா 2. Next AX5 square pyramidal, sp3D2. So 5, so அதனால sp3D2. So இங்க பாருங்க bond pair 5 இருக்கு, lone pair 1 இருக்கு. Next type AX7, that is AB7 type. இதோட structure pentagonal bipyramidal. இதோட hybridization sp3D3. So bond pair வந்து 7 இருக்கும், lone pair வந்து இருக்காது. So these are all the bond pair and lone pair for all these types. இத பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். பட் இந்த பிளேஸ்ல அது நெசசரி கிடையாது. உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதோட பாண்ட் பேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லோன் பேர்ஸ் மாத்திரம் சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன். சோ லோன் பேருக்கு இங்க P-ல 3 இருக்கு, அதை 3 போட்டுக்கோங்க. இங்க 3 - 1, இந்த D-ல வந்து 1 ஞாபகம் வச்சு 3 - 1 போட்டு இங்க 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க 3 - 2 வந்து 1, 3 - 3 0. இது சிம்பிள் ஹிண்ட், பட் இட் இஸ் நாட் பிராக்டிகலி, இது பிராக்டிகலா எக்ஸ்பிளனேஷனுக்கு வராது. பட் நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பாண்ட் பேர் உங்களாலேயே ஈஸியா எழுதிக்க முடியும். சோ ஒண்ணுக்கு நடுவுல இருக்கிற அந்த பாண்ட் பேரை நீங்க எழுதிக்கலாம். சோ திஸ் இஸ் தி ஹைபிரிடைசேஷன் and bond pair and lone pairs for these different types, AB types of the interhalogen compounds. Hope you have understood this interhalogen compounds topic. இதுக்கு ரிலேட்டடான ரிவ்யூ क्वेश्चंस பாப்போம். இதுல 1 மார்க் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन. இது அல்லாம மீதி இருக்கிற 4 டைப்புக்கு அவங்க கேட்கலாம், அதையும் நீங்க படிச்சிருக்கணும். So the first question is shape of AX7 interhalogen compound is, it is pentagonal bipyramidal. Next 2 மார்க்ல பாருங்க, give the conditions for formation of interhalogen compounds. இந்த conditions எழுதணும். Next வந்து fluorine cannot act as a central atom in interhalogen compounds. Why? அதுக்கு reasons நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல. சோ அத பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை நீங்க இங்க எழுதிடலாம். Hope you have understood this topic. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.